நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இன்றைக்கு இந்த வாரம் நாம பார்க்க போற திரைப்படம் ஹாப்பி ராஜ். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடி அண்ட் எமோஷனல் ஜானர்ல ஒரு படத்தை கொடுக்கணும்னு இந்த டீம் எடுத்துக்கிட்ட முயற்சி இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா எமோஷனல் காட்சிகளுக்கு கொடுத்த கவனத்தை காமெடி காட்சிகளுக்கு கொடுக்காமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். கிளைமாக்ஸ் சீன்ல எமோஷனலா ஒரு பெரிய பிளாக் வச்சு நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ண அந்த விதம் இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா கிளைமாக்ஸ் காட்சி நல்லா இருக்கே, மற்ற காட்சிகள்லாம் சுமாரா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு மற்ற காட்சிகளில் இவங்க கவனம் எடுத்துக்கொள்ளாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். அப்படி இந்த படத்துல இருக்கிற இன்னும் நுட்பமான பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம டீடைலா பார்த்துட போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற திரைப்படம் ஹாப்பி ராஜ். ஹாப்பி ராஜ் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் ஜிவி பிரகாஷ் அவருடைய அப்பாவாக ஜார்ஜ் மரியான் நடிச்சிருக்கிறார். படத்தை பொறுத்த வரைக்கும் ஜார்ஜ் மரியான் அவருடைய உருவத்தை வச்சு அந்த ஊரே அவரை கேலி பண்றாங்க. அப்படி கேலி செய்யப்படுற தன்னுடைய அப்பாவுடைய மகனாக இருப்பதற்கே ஜிவி பிரகாஷ் வெக்கப்பட்டுட்டு அந்த கிராமத்திலிருந்து பெங்களூருக்கு வேலை பார்க்க போறேன்னு சொல்லி ஓடிடுறாரு. அங்க வேலை பார்க்க போன இடத்துல இவருக்கு ஒரு காதல் வருது. அந்த காதலிக்கிற பெண் கிட்ட தன்னுடைய ஃபேமிலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இவங்களுடைய ரெண்டு பேருடைய கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இந்த அப்பா அம்மாவை பார்த்து அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவும் எப்படி கேலி பண்றாங்க, என்னென்னலாம் பண்றாங்க, அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அந்த பிரச்சனையிலிருந்து இந்த காதலர்கள் எப்படி வெளியில வராங்க, கடைசியில் அப்பாவிற்கும் மகனுக்கும் இடையான அந்த அப்பா மகன் சென்டிமெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய ஒன்லைன். ஹாப்பி ராஜ் படத்தினுடைய முதல் பிளஸ் யார் அப்படின்னா படத்தினுடைய நாயகன் ஜார்ஜ் மரியான் தான். படத்தினுடைய நாயகன் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா இல்லை. ஜிவி பிரகாஷனுடைய தந்தையாக நடிச்சிருக்கிற ஜார்ஜ் மரியான் தான் இந்த படத்தினுடைய நாயகன். ஏன்னா ஒட்டுமொத்த கதையையும் தன் தோள்களில் சுமக்கிறது இவர் தான். ஒரு அப்பாவாக ஒரு மகனை எவ்வளவு கண்டிப்போட வளர்க்கணும் அப்படிங்கிற காட்சிகளாக இருக்கட்டும், கடைசி காட்சியில் ஒரு மகனுக்காக ஒரு அப்பா எந்தெந்த விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், ஒரு சம்பந்தியை டீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும், சம்பந்தி கிட்ட தன்னுடைய கெத்தை காட்டுற அந்த காட்சியாக இருக்கட்டும், சம்பந்தி கிட்ட தாழ்ந்து போகிற அந்த காட்சியாக இருக்கட்டும், இப்படின்னு பல்வேறு விதமான எமோஷன்ஸை ஒரே படத்தில் வெளிப்படுத்தி தான் ஒரு ஆகச்சிறந்த நடிகன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபணம் செஞ்சிருக்கிறாரு நடிகர் ஜார்ஜ் மரியான். அவர் தான் இந்த படத்தினுடைய முதல் பிளஸ். அவர் இந்த படத்தை ரசிகர்களுடைய மனசுல, மக்கள் மனசுல ஒரு படி கொண்டு போய் அப்படி மேல வைக்கிறார். படத்தினுடைய அடுத்த பிளஸ் யாருன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப அழகா நேர்த்தியா அவர் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பொண்ணு தன்னுடைய காதலை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அப்படியே அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகிற விதமா இருக்கட்டும், தன்னுடைய காதலை ஒரு பொண்ணு, அதுவும் ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கும் போது வெளிப்படுகிற அந்த மகிழ்ச்சியை வெளிக்காட்டுற விதமாக இருக்கட்டும், அதை தாண்டி காதல் காட்சிகள் எல்லாம் கடந்து அப்பாவிற்கும் தனக்குமான அந்த எமோஷனல் காட்சிகள்ல ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய விதமாக இருக்கட்டும், தான் ஒரு நல்ல நடிகராக மெருகேறி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த படத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நடிகை கீதா கைலாசம் அவர்களை தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி அவங்க நடித்த படங்கள் எல்லாம் அவங்களோட நடிப்பை பார்த்துருப்போம். ரொம்ப எமோஷனலான காட்சிகளில், ரொம்ப சோகமான காட்சிகளில், ஒரு பாசத்தை வெளிப்படுத்துகிற, ஒரு துயரத்தை வெளிப்படுத்துகிற காட்சிகள்லாம் அவங்க நடித்து நம்ம பார்த்துருக்குறோம். அந்த படங்கள் எல்லாம் அவங்கள நமக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த படம் அவங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு வெர்சடைலான ரெண்டு விதமான நடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த படத்தில் கிடைச்சிருக்கு. ஒரு கிராமத்தில் நாயகனுடைய தாயாகவும், பெங்களூர் மாதிரியான ஒரு நகரத்தில் நவநாகரிக மங்கையாகவும் நடிக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தனக்கு கிடைத்த வாய்ப்பை ரொம்ப அற்புதமாக அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க வர எல்லா காட்சிகள்லையும் தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல அப்ளாஸ். இவங்க இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் சினிமாட்டோகிராஃபி. நிச்சயமா இந்த சினிமாட்டோகிராஃபியை நம்ம குறிப்பிட்டு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு மினிமம் பட்ஜெட் படம் தான் இது. அந்த படத்துல விஷுவலா நமக்கு ஒரு அழகான ட்ரீட்டை கொடுத்திருக்கிறாரு படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மதன். என்ன விஷயம் அப்படின்னா, கிராமத்தினுடைய அழகை தன்னுடைய கேமராக்கள்ல படம் பிடித்து நமக்கு பிரசன்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பரபரப்பான பெங்களூர் நகரத்தையும் ரொம்ப அற்புதமாக படம் பிடித்து காட்டிய அந்த விதமாக இருக்கட்டும், ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப நுட்பமாக செயல்பட்டு ஒரு அற்புதமான சினிமாட்டோகிராஃபியை செஞ்சு இந்த படத்துக்கு பிளஸ்ஸா மாறி இருக்கிறாரு படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மதன்.
படத்தினுடைய அடுத்த பிளஸ் யாருன்னா படத்தினுடைய நாயகி காவ்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிற ஸ்ரீ கௌரி பிரியா. இவங்க இதுக்கு முன்னாடி லவ்வர் அப்படிங்கிற ஒரு படத்தில் அவங்களை பார்த்துருக்கோம். அந்த படத்தில் ஒரு வசட்டலான ஒரு நடிப்பை அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு காதலினுடைய பல நுட்பங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான கதாபாத்திரம். லவ் பிரேக்கப் சீக்வன்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி, தான் ஆசைப்பட்டு விரும்புகிற ஒரு பையனை அவனுடைய ஒட்டுமொத்த ஸ்டைலையும் மாற்றுகிற அந்த விதமாக இருக்கட்டும், காதல் பிரேக்கப் ஆகும்போது கண்ணீர் விட்டு அழுகிற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், மாமனார்கிட்ட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், தன்னுடைய காதல் எப்படியாவது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எடுத்துக்கிற முயற்சிகளாக இருக்கட்டும் அப்படின்னு இவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நுட்பமா ரொம்ப அற்புதமா நடிச்சு தன்னுடைய பங்கா அந்த படத்துக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறாங்க. அவங்க இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். ஹாப்பிராஜ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். அதை தாண்டி இந்த படத்தில் அப்பா மகனுக்கு இடைப்பட்ட அந்த உறவில் இருக்கிற அற்புதத்தை சொல்லிடணும் அப்படிங்கிற முயற்சியும் சேர்த்து பண்ணியிருக்கிறாங்க. இது பல இடங்களில் நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இந்த படத்தினுடைய பல காட்சிகளை இன்னும் பெட்டராக எழுதியிருந்தா இன்னும் சிறப்பாக அந்த படம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குமோ அப்படின்னு நமக்கு படம் பார்க்கும்போது தோணுச்சு. அப்படி இவங்க மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த படத்தினுடைய மைனஸ். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா மரியா ராஜா இளஞ்செழியன். இவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர். இந்த படத்தை அவர் எழுதுகிற பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் ஆஃப் தொடங்கி கொஞ்ச நேரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கிளைமாக்ஸில் ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி, ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 காட்சிகளை வச்சுட்டா ஒட்டுமொத்த படத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் எழுதியிருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கிளைமாக்ஸை தவிர்த்துட்டு படத்தினுடைய மற்ற எந்த காட்சிகளுமே பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகலை, பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஆகப்பெரும் மைனஸ். அந்த மைனஸுக்கு காரணமாக இருந்தது படத்தினுடைய இயக்குனர் மரிய ராஜா இளஞ்செழியன். அவர் இந்த படத்தினுடைய மைனஸாக மாறினார். ஹாப்பிராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் இதில் அவங்க பேசணும்னு நினச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய உருவத்தை வச்சு அவங்களுடைய கேரக்டர் நம்மளால் எடை போட்ட முடியாது, அவங்களுடைய திறமையை நம்மளால் அனலைஸ் பண்ணிட முடியாது. கேரக்டருக்கும் உருவத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தீர்க்கமாகவும் அவங்க பேசணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி பேசணும்னு தொடங்கிட்டு படம் வெவ்வேறு தளங்களில் பயணித்து பேச வந்த விஷயத்தை சரியாக பேசாமல் டைல்யூட் பண்ண விதம் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா நகைச்சுவை காட்சிகள் எழுதப்பட்ட விதம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடியை ஹோல்ட் பண்ணுறதுக்காக மதுரை முத்துவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அதிர்ச்சி அருண் அப்படிங்கிற ஒரு நபரை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காமெடி அப்படிங்கிறது அந்த காமெடி சீக்வன்ஸில் ஒரு காமெடி நடிகர் இருந்துட்டால் மட்டும் பத்தாது. அந்த சீக்வன்ஸில் நம்ம எப்படி எழுதுகிறோமோ அப்போ தான் அந்த காமெடி ப்ராப்பராக மக்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த படத்தில் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எல்லா காட்சிகள்லையும் ஒரு காமெடியன் இருந்தாலும் அந்த காமெடி காட்சி சரியாக எழுதப்படாததுனால அந்த காமெடி காட்சி எதுவுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. தியேட்டரில் ஒரு நிசப்தம் தான் நிகழுது எல்லா காமெடி காட்சியிலையும். இது இந்த படத்தினுடைய குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் யார் அப்படின்னா இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களை தான் சொல்லியாகணும். ஜஸ்டின் பிரபாகரன் இதுக்கு முன்னாடி நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நிறைய படங்களுடைய வெற்றிக்கே அவர் காரணமாக இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்தினுடைய நாயகன் ஜிவி பிரகாஷ் நம்மளெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவர் பாடல் கம்போஸ் பண்ணியிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் படத்தினுடைய நாயகன் ஒரு பெரிய இசையமைப்பாளர், அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காவது இவர் அற்புதமான பாடல்களை போட்டிருக்கணுமா இல்லையா? அதுவே இல்லை. படத்தில் எந்த பாடல்களும் சொல்லிக்கிற மாதிரி இல்லாமல் போனது படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய பாடல்கள், அதாவது ஆல்பம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஹிட் ஆனாதான் இப்போ படம் பார்ப்பதற்கே மக்கள் வராங்க. அப்படிங்கிற காலகட்டத்தில் பாடல்களுக்கு எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அந்த கவனத்தை ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் செலுத்தாமல் போனது இந்த படத்தில் இருக்கிற ஒரு சின்ன மிஸ்டேக்னு சொல்லலாம். அதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸும் கூட. படத்தினுடைய ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா அப்பாவிற்கும் மகனுக்கும் இடையேயான அந்த உறவை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் காட்சிகள் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவில் சொன்னோம். ஆனால் இந்த படத்தினுடைய பிளாட்டே என்ன அப்படின்னா அப்பா மகன் இருவருடைய உறவை பற்றி பேசுகிற படமாகவே நம்ம எடுத்துக்கிட்டாலும் 2 பேருக்கும் இடையில ஒரு கான்ட்ரோவர்சி, ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் தானே கிளைமாக்ஸில் இவங்க 2 பேரும் சேரும் பொழுது நமக்கு அப்பா சேர்ந்துட்டாங்கடா, அப்பாவுடைய அன்பை பையன் புரிஞ்சுக்கிட்டான்டா, பையனுடைய தேவையை அப்பா புரிஞ்சுக்கிட்டாருடா அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு வரும். இவங்க 2 பேருக்குள்ளேயுமே எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே இல்லாமல் 2 பேரும் ரொம்ப மியூச்சுவலாகவே ட்ராவல் பண்ணிட்டு கடைசியில் வந்து வேணும்னே ஒரு எமோஷனல் சீக்வன்ஸை பிளான் பண்ணி திணிச்சது மாதிரி இருந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். இதற்கு காரணம் இந்த படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே எழுதப்பட்ட விதத்தில் இருக்கிற ஒரு சின்ன தவறு தான். அது இந்த படத்திற்கு மைனஸாக மாறி நிற்குது.
ஹாப்பிராஜ் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நேரத்தில் நமக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வர காட்சிகள் என்ன அப்படின்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ப்ரில்யூட் காட்சிகள், இன்டர்வலுக்காக நம்மளை தயார் பண்ணல சில காட்சிகள், அது ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, நாயகன் ஜிவி பிரகாஷினுடைய அப்பா கிராமம் சார்ந்த ஒரு மனிதர், அவரும் நாயகியினுடைய அப்பாவான அப்பாஸ் வந்து பெங்களூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்க போகிற அந்த காட்சி, அதை தொடர்ந்து இருக்க போகிற அந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட தான் அந்த காட்சிகள் தொடங்குது. அந்த காட்சிகள் அத்தனையுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த காட்சிகள்லாம் நல்லா ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிட்டு அதற்கு அடுத்ததாக வர அந்த இன்ட்ரோல் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெருசாக ஒரு பெப்பு இல்லாமல் ரொம்ப சுமாரான ரொம்ப ஆவரேஜான ஒரு இன்ட்ரோல் பிளாக்காக அமைஞ்சது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். படத்தினுடைய ரொம்ப அடிநாதமான விஷயமே படத்தினுடைய எமோஷனல் காட்சிகள் தான். அது பல இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாமல் போனது படத்திற்கு ரொம்ப பெரிய மைனஸ். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, அப்பாஸும் கதாநாயகனுடைய அப்பாவாக இருக்கிற ஜார்ஜ் மரியானும் சந்திக்கிற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அந்த காட்சியில் இவர் ராம்ஜியினுடைய பேண்ட்டை துடைக்கிறது, அந்த கால் ஷூவில் அந்த ஜூஸ் பட்டு அதை துடைக்கிறது, அதெல்லாம் தேவையில்லாத எமோஷனல் சீக்வன்ஸாக தான் நமக்கு பட்டுச்சு. அது இன்னும் டீசெண்டாக, இன்னும் பர்ஃபெக்டாக, இன்னும் யதார்த்தத்திற்கு ரொம்ப அருகாமையில், இன்னும் நம்பகத்தன்மையை கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த காட்சிகளை எழுதியிருந்தால் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குமோ அப்படின்னு தோணுது. அப்படி பண்ணாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆனாலும் படத்தினுடைய அந்த கிளைமாக்ஸ் காட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன விதமான மனநிலையில் நம்ம அந்த தேட்டருக்கு போயிருந்தாலும், அந்த படத்தை எந்த விதமான மனநிலையில் நம்ம அவ்வளோ நேரம் பார்த்துருந்தாலும், அந்த கிளைமாக்ஸ் காட்சி நாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமல் நம்ம கண்ணில் ஒரு கண்ணீரை கொண்டு வந்து சேர்த்துருது. காரணம், எல்லோருக்கும் தந்தை இருக்காங்க. அந்த தந்தையை பற்றிய ஞாபகத்தை நம்மளை அறியாமலே நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்த விதத்தில் அந்த கிளைமாக்ஸ் காட்சி எமோஷனலாக நமக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். நாம் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த படத்தினுடைய நாயகன் ஜார்ஜ் மரியான் தான். அவர் தான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ரொம்ப அழுத்தம் திருத்தமான ரொம்ப வெயிட்டேஜான ஒரு கேரக்டரை ஜஸ்ட் லைக் தட் ஒரு அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருக்கிறாரு. பல இடங்களில் இவருடைய நடிப்பு தான் இந்த படத்திற்கான ஆகப்பெரும் பலமாக தாங்கி நிற்கிது இந்த படத்தினுடைய கதையையும் இந்த படத்தினுடைய ஃப்ளோவையும். அப்படி ஒரு நடிப்பினுடைய அரக்கனா ஒரு பக்கத்தில் ஜார்ஜ் மரியான் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது, அவருக்கு ஆப்போசிட்டாக கதாநாயகனுடைய அப்பாவாக ப்ளே பண்ணுற அப்பாஸினுடைய நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஆவரேஜாக, ரொம்ப சுமாராக, எந்த விதத்திலையும் நமக்கு ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாத விதத்தில் எழுதப்பட்டதும் அந்த எழுதப்பட்ட அந்த காட்சிகளை இவர் பர்ஃபார்ம் பண்ண விதமும் நமக்கு பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணாமல் போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். நாயகனின் அப்பா ஜார்ஜ் மரியான அப்பாஸிடம் மன்னிப்பு கேட்க வைப்பதற்காக நாயகனும் சரி நாயகியும் சரி 2 பேருடைய குடும்பமும் சரி சேர்ந்தெடுக்கிற முயற்சிகளாக இருக்கட்டும், அதுக்கு இவங்க குடும்பமாக சேர்ந்து போடுற பிளானாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வீக்காக இருந்தது. எதுவுமே ஒரு புத்திசாலித்தனமான பிளானாக தரல. அதை பார்க்கும்பொழுது நமக்கு சுவாரஸ்யமாகவும் இல்லை. இப்படி தான் இந்த காட்சி தொடங்கி இப்படி தான் இந்த காட்சி முடிய போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணும்படியாக எல்லா காட்சிகளும் அமைந்தது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் காமெடியையும் எமோஷனலையும் ரொம்ப சரி விகிதத்தில் கலந்து ஒரு ஃபீல் குட் சினிமா கொடுக்கணும், ஒரு விரசம் இல்லாத, ஆபாசம் இல்லாத, டபுள் மீனிங் வசனம் இல்லாத ஒரு நல்ல சினிமாவை கொடுக்கணும் அப்படின்னு இந்த டீம் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஹாப்பிராஜ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தை நாம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ தான் திரையரங்கத்தில் பார்த்தோம். அந்த ஆம்பியன்ஸில் நமக்கு இந்த படம் ஏற்படுத்தின இம்பேக்ட், அதை பொறுத்து தான் நாம் சொன்ன இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம். இது நம்முடைய கருத்து தான். நம்முடைய நிகழ்ச்சி இந்த ஹாப்பிராஜ் திரைப்படத்திற்கு வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்த்துடலாம். ஜிவி பிரகாஷ் மற்றும் ஜார்ஜ் மரியானுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஹாப்பிராஜ் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.